வணக்கம் நண்பா. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் 10,000 ரேஞ்சில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 10,000 ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ நண்பா, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். கேமராவை மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம். அண்ட் மற்றபடி கேமிங், டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் பார்க்க போகிற கேமரா மொபைல் லாவா பிளேஸ் 2 தான். இந்த மொபைலில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான டிஸ்பிளே தான் நண்பா. அதுவும் 2023 எண்டில் இந்த மாதிரியான டிஸ்பிளே கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி தான். 50+0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அப்புறம் எதுக்காக அப்புறம் இந்த மொபைலை கேமரா லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதில் கேமரா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பட் மற்றபடி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க லாவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃபேவரட் மொபைலை வேறு இப்போதைக்கு ஆகிட்டுருக்கு. Android 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5G இருக்கிறதால தான் நான் இந்த மொபைலை ஆட் பண்ணியிருக்கேன். 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. 4GB 64GB வரை நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் 10,000 சேல் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு 12,500 சேல் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் ஹைக்குன்றது இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனோட ப்ரைஸ் 10,000 இந்த சேல்ஸில் சம்மர் சேல் அண்டு கிறிஸ்மஸ் சேலுக்கெலாம் வரும். அப்போதைக்கு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10,000 பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெகட்டிவ் பாயிண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான் இருக்குது. டிஸ்பிளே கம்மியாக இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 5G பேட்டரியே நம்ம சொல்லலாம். அண்ட் இதனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பில்ட் அண்ட் டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க லாவா. ஸோ அதுக்காக நம்ம இந்த மொபைலை 5th பொசிஷனில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 30 5G தான். இதனோட ப்ரைஸ் 11,500 பட் எதுக்காக நான் இதில் ஆட் பண்ணுறேன்னா இதனோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆஃபர்னு வரும்போது. அது மட்டும் இல்லாமல் 1,500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு தரமான மொபைல் கிடைக்கிது. ஸோ நிறைய பேர் 10,000 ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் அதுலேருந்து ஒரு 1,500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணவும் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். சப்போஸ் 10,000 தான் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மொபைலை ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 50+ AI என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 2K வீடியோ 30 fps பேக் சைடில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் ஹாட் 30 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு பர்ஃபார்மன்ஸுமே இங்கே நல்லா இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. லாவாவில் பார்த்தா அதே ப்ராசஸர் தான். Dimensity 6020 தான். அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக், NFC சப்போர்ட் இருக்குது நண்பா. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னவே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. NFC ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. 6000 mAh பேட்டரி கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸுமே நல்லா கிடைக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் சொல்ல முடியல. ப்ரைஸிங் ஒரு சின்ன நெகட்டிவ் நம்ம இந்த பட்ஜெட்டை கவர் பண்ணுறோம் அப்படின்றதால. ஸோ ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்தலாமா நண்பா? ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro. இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை.
ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்டேபிளான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பட்ஜெட்டை விட 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இதுக்கு இருக்குது. பிகாஸ் நமக்கு நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கம்மியாக இருக்குது. மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை நண்பா. அண்ட் ப்ரைஸிங் 1000 ருபீ எக்ஸ்ட்ரா போகிறது அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஸோ இதெல்லாமே ஓகேனா நீங்கள் போக்கோ M6 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் ரியல்மி C55 தான். பட் இது ஒரு 4G மொபைல். 5G மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி போக்கோ M6 ப்ரோ தான் நண்பா வாங்கி ஆகணும். பட் இந்த மொபைல்னு பார்க்கும்போது 90 Hz IPS LCD பேனல் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 2 சென்சரை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும் நண்பா. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. ஹீலியோ G88 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே இருக்குது நண்பா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அண்ட் மினி கேப்சியூல் டிசைன், அந்த டைனமிக் ஐலைன்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம ஐஃபோனில், ஸோ அந்த மாதிரியான ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன்லாம் எதுலேயும் இருக்குது. அது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம். ஏன்னா தான் நம்ம சாஃப்ட்வேர் ஆப்ஸ்லாம் இதுக்கு நிறையவே வந்துடுச்சு. 4GB 64GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஓகே, இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே சொல்லலாம், கேமரா, ப்ரைமரி கேமரா நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அகைன் இங்கே செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 4G மட்டும்தான் இது, 5G மொபைல் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, இந்த மொபைலில் நமக்கு 90 Hz IPS LCD பேனல் இருக்குது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் சென்சார் இங்கே இருக்குன்றது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் நம்மளால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இதில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதாவது நம்ம கவர் பண்ணுற மொபைலில் 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஆண்ட்ராய்ட் 12ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. அது ஒரு நெகட்டிவ் தான். பட் ஸ்னாப்ட்ராகன் 680 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் கொடுத்து 4GB 64GB வேரியன்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது, கேமராஸ் அட்டகாசமாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங்குமே நமக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் மோட்டோவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் 12ஓட லான்ச் ஆகிருக்கு. மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை நண்பா. ஸோ பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, வைட் ஆங்கிளோட ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ G32 தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.